பாருங்களேன், இதுதான் அரளி, விஷ அரளி. ஒரு குறு மர வகையை சேர்ந்தது தான் இது. ஒரு சின்ன மரம் தான், சின்னதாக வந்தது தான். அங்கே பாருங்கள், எவ்வளோ கிளை கிளச்சி எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இது எப்படின்னா, பூவை பாருங்களேன், ஆனால் கண்ணை பறிக்கிற அழகுங்க. அழகுன்னா அழகு, அவ்வளோ ஒரு அழகு. இந்த மஞ்சள் கலரு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மஞ்சள். இது போலவே அலமெண்டா செடியும் இருக்கும். இதை இங்கே பாருங்க, ஓடக்காட்டெலாம் சுற்றி வருமா, அதான் மூச்சு வாங்குது. ஏறி இறங்கி அந்த பக்கம் கொல்லையெல்லாம் ஏறி இறங்கி வந்துக்கிட்டு இருக்குமா, அதனால தான். இங்கே பாருங்கள், செம்ம அழகாக இருக்கும். இதோட கலரே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்டிவான கலரு. இதை எப்படி விஷ அரளின்னு சொல்கிறோன்னா, இதுதான் விதை, இதுக்குள்ளே தான் விதை இருக்கும். இதை உடச்சி அதில் இருக்கிற பருப்பை சாப்பிட்டாங்கனாக்கா ஆல் அவுட்டு. ஆனால் ஸ்லோ பாய்சன், உடனே சாக மாட்டாங்க. ஸ்லோ பாய்சன், கொடுமையை அனுபவிக்கணும் இது சாப்பிட்டுட்டாங்கன்னா. ஒவ்வொரு பார்ட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக டெட் ஆகும். அப்படி தான் இது ஒரு ஸ்லோ பாய்சன். ஆனாலும் ஆல் அவுட்டு தான். இதனால் நிறைய இடத்துல அழிச்சிருக்காங்க. அழித்தாலும் இது இந்த மாதிரி ஓடக்கரை இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும். இதோட அழகுங்கிறது, அழகில் தான் ஆபத்து நிறைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. இதோட அழகை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இதோட அழகை பாருங்களேன், அப்படியே நின்று ரொம்ப நேரம் ரசிச்சுக்கிட்டே இருக்க தோணும். தூரத்தில் நின்று பார்த்தோன்னா அப்படியே கண்ணை பறிக்கிற ஒரு அழகு. அழகே ஆபத்து தான், அதை உணர்ந்தாலே போதும். பாய். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இப்போது ஹைப்ரிட் ரகமாக உருவாக்கி நிறைய ரோட் சைடு கவர்மெண்ட்லேயே வச்சுக்கிட்டு வந்துட்டுறாங்க. இதிலே பிங்க்கு வந்திருக்கு. இன்னும் இது விஷ அரளிலேயே நிறையா ஹைப்ரிட் உண்டாக்கியிருக்கிறாங்க. எப்படின்னா, இதே மாதிரியே இருக்கும், இதே இலையாகவே இருக்கும். ஆனால் பிங்க் கலரில் பூ பூக்கும். இன்னும் ஒரு சில கலர்லலாம் பூ பூக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. யாரும் அந்த ஓடக்கரையில் மாடு ஓட்டிகிட்டு போகிறாங்க. நெடுஞ்சாலையில் நடுவில் வச்சுருப்பாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுவும் செம்ம கலராக இருக்கும். ஓகே, பாய்.